Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாள் தேவன் ஏற்படுத்திய நாள். நம்ம எல்லாரும் கூடி வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, நான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த வேளையில், அப்பா உங்கள் சமூகம் இந்த இடத்துல இறங்கி வருவதாக அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். தகப்பனே, நாங்கள் வாய்களை திறந்து உமது பாடல்களை பாடும்போதே தேவ பிரசனம் இந்த இடத்தை அப்படியே மூடிக்கொள்ளட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடியே பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இந்த மாலை வேளையிலையும் கர்த்தாவே, உமது பாடல்களை பாடும்போது உங்கள் விடுதலையின் கரம் நீட்டப்படுகிறதை, அவை அந்த கரங்கள் எங்களை தொடுவதை நாங்கள் உணரும்படி தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவேளை கண்ணை திறந்து பார்க்கும்போது மறுபடியும் இவன் தான் இன்னைக்கு பாட்டு பாட போகிறானா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு நான் பாட்டு பாட போகிறதில்ல. we have got கீர்த்தியோடைய ஃபுல் நேம் என்னது? கீர்த்தனா இருக்கிறாங்க, எஸ்தர் லீசா இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வர்ஷிப்பில் நம்மளை லீட் பண்ணுவாங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பிரைஸ் லார்ட். கேட்கல சத்தமா? பிரைஸ் லார்ட். எவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கீங்க இன்னைக்கு? ஆமென். நம்ம ஹாப்பியாக தான் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு நம்ம அவரை வர்ஷிப் பண்ணுற ஒரு டைமை தந்திருக்காரு, கிருபையை தந்திருக்கிறாரு. அதுக்கு நம்ம என்றைக்குமே அவருக்கு நன்றி சொல்லி பாடலாம். இந்த வேளையில் நம்ம வந்து இந்த பாஸ்ட் 5 months கர்த்தர் நம்மளை எல்லாரையும் நடத்தி இன்னைக்கு இந்த 6th month அவர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஆதியிலேருந்து நம்ம நினச்சி பார்த்தா, ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாரையும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? இதை எவ்வளோ பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆவியானவர் இங்கே இருக்கிறாரா? எஸ், காட் இஸ் வித் அஸ். நம்ம நினச்சிக்கலாம் நம்ம லைஃப்பில் எவ்வளோ போராட்டங்களாக இருக்குன்ட்டு. ஆனால் போராட்டங்கள் நம்மளுடைய இருந்தால் கூட யுத்தங்கள் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆமென். ஓகே, நம்ம இப்போ ஒரு பாட்டை பாடி கர்த்தருக்கு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஓகே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக
ನೀನೇ ಅಯ್ಯ ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. Praise the Lord. God is good. Amen. You know, in the Bible, there's a person, King David. His life was miserable and it was complicated too. We might think people who are king or people who are anointed, things might go smooth for them. It might be seamless. When they pray, things might get together. But then King David wrote beautiful songs in the midst of troubles. Beautiful fact is, in the midst of troubles, he still praised God. He said, God is my shield, He's my refuge and my provider. Even in your life, நம்ம வாழ்க்கையில் கூட நிறையா கஷ்டங்கள் இருக்கலாம். You might think things might not go your way. பாரமாக இருக்கலாம். But then Jeremiah 32:17 says, declares that nothing is too hard for the Lord. நம் தேவனுக்கு எதுவுமே கஷ்டமாக இருக்காது. What is impossible for human it'll be impossible with God. So as we sing this song, இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் கரங்களை தட்டி நம் தேவரை ஆராதிப்போம். ஆராதனை
பார்த்தோன்னா அவர் பண்ண ஒரே ஒரு காரியத்தினால, அப்படின்னா அவர் பண்ண ஒரு பாவத்தினால, அது என்னன்னா தேவனுடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படியாம ஏவலோட பேச்சை கேட்டு அந்த கனியை புசிச்சதுனால அங்கேருந்து பாவம் உண்டாச்சுது, மரணம் உண்டாச்சுது. அதுலேருந்து நம்மளை எல்லாரையும் மீட்டு கொண்டு வர தேவன் அவர் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்காக தந்தாரு. நம்மளுடைய பாவங்களுக்காக தந்தாரு, நம்மளுடைய குற்றங்களுக்காக அவர் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை அவர் சிந்தி நம்மளை கழுவினாரு. அங்கிருந்து நம்மளுக்கு ஒரு புது ஜீவன் வந்தது. பின்ன அவர் நம்மளை ரட்சிப்புக்குள்ள கூட்டு கொண்டு வந்தாரு கர்த்தர். அதனால நம்ம கர்த்தருக்கு ஒருவராலே ஒருவர் மூலமாய் என்ற ஒரு பாட்டை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் பாத்திரர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீதிவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீதிவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். Exodus chapter 3. If you go through this chapter, God asked Moses to lead the Israelites out of Egypt, but Moses was afraid. Then God said, "Don't worry, I will be with you." You know, there are no greater words of comfort than God saying, "I am with you." God says, "I will be with you no matter what." எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம் தேவன் நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. You know, God doesn't put you in any situation like
ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை வேலையில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப். He doesn't say, good luck, I'm out of here. He doesn't say that. He says, I will be with you in every step. உன் கூட நான் எல்லா நேரத்துலையும் இருப்பேன். In every step of the way, I will lead you. You know, God's presence make the impossible possible. You might think your efforts, நீங்கள் போட்டிருக்கிற எஃபர்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிருப்பீங்க. பட் in the presence of God, everything works. You want peace, in peace, in the presence of God, there is peace, there is joy. You get everything in the presence of God. So as we sing this song, தேவனை ஆராதிப்போம். தேவ மகிமை
பிரசன்னமே என் ஆற்றலெல்லாம், பிரசன்னமே என் ஆசையெல்லாம், பிரசன்னமே என் ஆற்றலெல்லாம், பிரசன்னமே. Father Lord, thank you for this time of worship, Lord. I surrender this whole congregation in your mighty hands, Lord. In the name of Jesus we pray. Amen. பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இந்த இடத்துல என்னையும் ஒரு சாட்சியாய் வைத்ததுக்காக கர்த்தருக்கு கோடி நன்றி சொல்கிறேன். உண்மையாகவே இந்த இடத்துல ஒரு ப்ரெசன்ஸ் வந்து மூவ் ஆனது நான் வந்த நாள்லேருந்தே உணரல. ஆக்சுவலி லாஸ்ட் மந்தில் நான் வரும்போது வந்து ஒரு பயத்தோடு வந்தேன். ஒரு பயங்கரமான பயம். என்ன பயம் என்றால், நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன். அந்த இடத்துல வந்துட்டு அரௌண்டு 68,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். 35 கிளைண்ட்ஸ் வந்து என் அண்டரில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கம்யூனிட்டி மேனேஜராக நான் ஒர்க் பண்ணுறேன். 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணி. அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணுறேன் இன்றைக்கினா அது வந்து ஆண்டவரோட ஒரு சுத்த கிருபை. நான் அந்த பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிறேன்னா எப்படியும் நான் அந்த ஆஃபீஸ் உள்ள போய் சேர்ற வரைக்கும் ஒரு 10 செக்யூரிட்டியாவது ஒரு சல்யூட் போட்டுட்டு நின்றுடுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு என்னால் நினச்சியே பார்க்க முடியாத ஒரு உயர்வு. ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆண்டவர் தான். 3 வருஷம் ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக போச்சு. சடனாக வந்துட்டு ஒரு சடன் எலிகேஷன் வந்தது. அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அவங்க டீம் மேட்டை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக ஒரு சடன் எலிகேஷன் என் மேலே வந்துருச்சு. ஸோ அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட்டு, கிளஸ்டர் மேனேஜர் 2 பேரும் வந்துட்டு என்கிட்ட சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு அதுக்கு மேலே உள்ள ஒரு அதிகாரி சிஇஓ கிட்ட வந்து பேச போனாங்க. பட் என்ன இடத்துல என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க ஆன்சர்ஸ் எடுத்துக்கினாங்களோ அது எல்லாமே அவங்க போயிட்டு அவங்க டீம்மேட்டை காப்பாற்றுறதுக்காக உல்ட்டாவாக சொல்லிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சுட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. ஒரு கம்பெனியோட சிஇஓட கண்ணில் இவ்வளோ வருஷம் வந்து ஆண்டவர் தய காட்டினார். சடனாக ஒரு எலிகேஷன் இருந்தோ சடனாக நம்ம சிஇஓ கிட்டோ பேச முடியாது. அந்த ஒரு எலிகேஷன், அந்த பயம் வந்து என்னை வந்துட்டு ரொம்ப சூழ்ந்துச்சு. பயங்கர பயத்தில் வந்தேன். அப்போது வந்துட்டு அம்மா மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் ஏறின உடனே அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஷன் வந்துட்டு, பைபிளில் யாரெல்லாம் பயப்பட்டாங்க அப்படின்னு எல்லாரும் ஒருத்தராக சொல்ல ஆரம்பிச்சிங்க. எல்லார் பேரும் சொல்லிவிட்டு என்னோடய வீட்டுக்காரர் இன்றைக்கி என் ஒய்ஃப் கூட பயத்தில் வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு பயத்தோட அப்படின்னா சிஇஓ என்னை பற்றி என்ன நினைக்குவார், இதுக்கு மேலே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. நான் இன்றைக்கி ரொம்ப ஒடிஞ்சு போனேன், ஒரு பயத்தில் வந்தேன். பட் அந்த மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப பலப்படுத்துச்சு. அந்த மெசேஜ் வந்து எனக்கு 100% வந்து ரொம்ப தெளிவாயிடுச்சு. ஆண்டவர் என்னோட தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மண்டே நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். சிஇஓ வந்து டைரெக்டாக யார்கிட்டையோ பேச மாட்டார். பட் அன்றைக்கி சிஇஓ அந்த ஆஃபீஸ் எல்லா பிரான்ச் விட்டுட்டு அந்த பிரான்ச்சுக்கு தான் வந்தார். அந்த பிரான்ச்சுக்கு வந்ததும் சிஇஓ வந்து என்னை வந்து பார்க்க சொன்னார். சடனாக போய் நான் சிஇஓ பார்த்தப்போ அவர் டைரெக்டாக வந்துட்டு என்கிட்ட பேசும்போது அவருக்கு தெளிவாச்சு. அப்படின்னா தெளிவாச்சுன்னா அவர்கிட்ட போன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஃபால்ஸ் அப்படின்றது வந்து அவருக்கு கிளியராக புரிஞ்சிச்சு. ஸோ என் மேலே இருந்த அந்த எலிகேஷனெல்லாம் எதுவுமே இல்லாத ஆண்டவர் மாற்றிட்டார். ஸோ கர்த்தர் தான் அவங்க கண்ணில் மறுபடியும் தயை கொடுத்து அதே இடத்துல இப்போ திரும்ப எனக்கு இன்னொரு ப்ரொமோஷனும் முன்னால் வச்சுருக்காங்க. நான் தான் அதை ஸ்டாப் பண்ணி நிறுத்திருக்க ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த ப்ரேயர் முடிகிற வரைக்கும் லாஸ்ட்டு அந்த சாங்கு எல்லாமே அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த மெசேஜ் அந்த சாங் முடிகிற வரைக்கும் எல்லாமே பயத்துக்குறுத்திய அந்த பயம் வந்து எனக்கு பயங்கர பயம். எப்படி இருந்ததுன்னா அது ஃபுல்லு என்னை பம்ப் பண்ணி அனுப்புச்சு. இல்லை ஆண்டவர் வருவார் என் கூட. அவ்வளோ பெரிய வைஸ் பிரசிடெண்ட்டே எகென்ஸ்ட் ஆகிட்டாலும்
ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு, எல்லாரோட பெரியவர் என்னோட கூட இருக்கிறாரு, எதையும் மாத்திரம் அவரால் முடியும் அப்படின்னு அந்த மெசேஜ் வந்து அந்த சாங் முடிகிற இது ஃபுல்லாகவே என்னை வந்துட்டு அவ்வளோ எனக்கு தைரியம் முறுத்தி அனுப்பிச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தூங்காத இந்த அந்த அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு போய் நான் வந்துட்டு அன்றைக்கி நான் நல்லா தூங்கிட்டேன். நல்லா தூங்கி எழுந்துச்சு நெக்ஸ்ட் டே நான் ஆஃபீஸ் போகும்போது ஆண்டவர் வந்து இவ்வளோ பெரிய மிராக்கல், ஒரு சிஓ வந்து என்கிட்ட பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அந்த சிஓ வந்துட்டு நம்ம பேசும்போது நம்மளோட எல்லா ஒரு காரியத்தை வந்து அவர் இது தான் கரெக்டு, இது தான் ரைட்டு அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, நெக்ஸ்ட்டு எந்த ப்ராப்ளமும் எது வந்தாலும் டைரெக்டாக நீங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற ஒரு நியூ எஸ்ஓபி வந்துட்டு க்ரியேட் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு கர்த்தருக்கு கோடி நன்றி சொல்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். நான் திருச்சியிலேருந்து வரேன். லாரன்ஸ், என் பேர் லாரன்ஸு. எனக்கு போன வருஷத்தில் வந்து நாங்கள் பட்டறை வச்சுருந்தோம், லேத் ஒர்க் ஷாப்பு. அதில் வந்து 50 வருஷமாக நான் வேலை பார்த்துட்டு அந்த பட்டறையை வந்து விற்றுட்டோம் நாங்கள். அதுலேருந்து எனக்கு வந்து மனசு ரொம்ப இதாகி, அந்த பட்டறையில் 50 வருஷமாக வேலை செஞ்சோமே அதை விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப மனசு இதாகி டிப்ரெஷன் ஆகி சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அப்புறம் எல்லோரும் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் 4 மாவடி ப்ரேயருக்கும் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஆன்ட்டியும் ப்ரேயர் பண்ணாங்க, என் மகன் திலீப்பும் ப்ரேயர் பண்ணலாம் எனக்காக. கண்ணீரோட ஜெபம் பண்ணது ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து இப்போ நல்ல பரிபூர்ண சுகமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் கூட நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரப்போகிற நேரத்தில் பாப்பாவுக்கு லேசாக காலில் அடிபட்டுடுச்சு. அடிபட்டப்போ அவளால் எழுந்து நிற்கவே முடியல. அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து ஒரு ஊழியத்தை போய் செய்துட்டு வந்தேன். அந்த ஊழியத்தில் ஆண்டவர் ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தினாங்க. அது முடிச்சுட்டு வந்து தாக்குதல் வந்து நமக்கு வராமல் பிள்ளைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப சோர்வாக இருந்தேன். அப்போ கூட எப்போ எந்திரிச்சு நடப்பான்னு எனக்கு தெரியல. அவளால் கால் ஊனவே முடியல. ரைட் லெக்கில் அடிபட்டது, கால் ஊனவே முடியல. பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. பார்க்குற எல்லாரும் இப்படி நல்ல டான்ஸ் ஆடி ஓடிட்டு இருந்த புள்ள வந்து இப்படி நடக்காமல் கஷ்டப்படுறாளேன்றதை பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஏசப்பா எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி. இங்கே நாங்கள் பெங்களூருக்கு வந்த பிற்பாடு இங்கே இருக்கிற டாக்டர் வந்து ஒரு 3 வாரத்துக்கு ஒரு பெரிய கட்டு போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அதில் அந்த கட்டோடு சேர்ந்து தவந்து வர்றதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு நாள் எனக்கு வந்து அந்த கட்டு இருக்கிறது மனசுக்கு சமாதானமாகவே இல்லை. 3 வீக்ஸ் போடணுமான்ற ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அது குளிக்க வைக்கும் போதெல்லாம் ரொம்ப வெட்டாகி அதை ட்ரை பண்ண முடியல எங்களுக்கு. எவ்வளோ தான் கவர் பண்ணாலும் அது ஃபுல் லெக்குக்கும் போட்டிருக்கறனால தண்ணி பட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானே ரிமூவ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் பெயினில் அழுத மாதிரி ஒரு ஃபீலு. அதனால ஒரு பயம் வந்துடுச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ. சரி, நான் நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன், ஏசப்பா நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நான் சுகம் கொடுத்துடணும், இல்லைன்னா நான் திரும்ப போய் நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் கட்டு தான் போடணும், நீங்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். மறுநாள் காலையில் பாப்பா நிற்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அன்னைக்கு ஈவினிங்கே நடந்துட்டா. அடுத்த நாள் டான்ஸே ஆட ஆரம்பிச்சிட்டா. திரும்ப கர்த்தர் வந்து பரிபூர்ணமாக விடுதலை கொடுத்தாரு. அந்த சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. How many of us are happy to be in the God's presence this evening? எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் இருப்பதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள்? I strongly believe that God has brought you to His presence with a greater purpose. நான் மிகவும் உறுதியாக நம்புகிறேன், ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட இந்த மாலை வேளையில் இங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்று. This evening I could hear multiple people sharing with me that the Satan is striving hard, not allowing them to bring to this place, but God is still faithful. இந்த மாலை வேளையில் நிறைய பேர் என்னிடத்துல பகிர்ந்து கொண்டாங்க. நிறைய பேருக்கு போராட்டம், சாத்தான் வந்து இங்கே வர முடியாதபடிக்கு பல விதமான தடைகளை கொண்டு வந்தான் என்று சொல்லி அநேகர் இடத்துல பகிர்ந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட அதன் மத்தியிலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்து உங்கள் அனைவரையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். In so many years, this is the first time I'm witnessing a power failure here. எத்தனையோ வருடங்களில் நான் வந்து இப்போ தான் முதல் முறையாக இப்படி ஒரு பவர் ஃபெயிலியரை நான் பார்க்குறேன். How much ever the Satan tries hard, I know that
he cannot stop what God wants to do today evening. எவ்வளவுதான் சாத்தான் முயற்சி செய்தாலும் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சதை அவனால நிச்சயமா தடுக்க முடியாது. I know that God has a special word for you this evening. எனக்கு தெரியும் ஆண்டவர் இன்றைக்கு மாலை வேளையில உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷித்த வார்த்தையை வைத்திருக்கிறார். I bring the God's word unto you with a great reverence and respect, fearing the Lord this evening. ஆண்டவருடைய வார்த்தையை மிகுந்த பய பக்தியோடும் மரியாதையோடும் நான் இந்த மாலை வேளையில உங்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறேன். Let's turn our Bible to book of Isaiah 43 verse 19. ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். The word says, "Behold, I will do a new thing, now it shall spring forth. Shall you not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert." There are two things. The two promise what God has given us. I will do a new thing. ரெண்டு காரியம் ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். முதலாவது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். And God says, I will make a way in the wilderness. ரெண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. This evening, God wants to speak unto you regarding the word, promise what He is giving to you this season. I will make a way in the wilderness. இந்த காலகட்டத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன். Amen. I will make a way in the wilderness. நான் வனாந்தரத்திலே ஒரு வழியை உண்டாக்குவேன். Turn to your neighbor and say, God shall make a way in the wilderness. பக்கத்துல இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வனாந்தரத்திலே ஒரு வழியை உண்டு பண்ணுவார். Wilderness is not a physical desert, what the word is speaking about here. இங்கே வனாந்தரம் என்பது நம்ம மாம்ச கண்களில் பார்க்கக்கூடிய ஒரு வனாந்தரத்தை குறிப்பிடுகிறது அல்ல. It represents the season of hardship. இது கடினமான ஒரு பாதையை காலகட்டத்தை குறிக்கிறது. It represents the seasons of loneliness. இது தனிமையின் காலங்களை குறிக்கிறது. A season of confusion. குழப்பமான காலகட்டத்தை குறிக்கிறது. Season of delay. தாமதம் என்கிற காலகட்டத்தை குறிக்கிறது. Season of disappointment. ஏமாற்றம் என்ற காலகட்டத்தை குறிக்கிறது. Seasons of impossibilities. சாத்தியமில்லாத சூழ்நிலைகளை குறிக்கிறது. Season of financial struggle. பொருளாதார ரீதியான போராட்டங்களை குறிக்கிறது. The season of job uncertainty. வேலை நிலையில்லாத ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. The season of family problems. குடும்பத்தின் பிரச்சனையில அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. A season where you are not having a clarity about your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு தெளிவு இல்லாத ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. A season of peacelessness. சமாதானம் இல்லாத ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. The seasons of delayed promises. வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிற ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. A season of sickness. வியாதியின் காலகட்டத்தை குறிக்கிறது. A season of loneliness. தனிமையின் காலகட்டத்தை குறிக்கிறது. A season of relationship challenges. உங்கள் உறவுகளிலே சவால்களை கொடுக்கிற ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. So when Bible is speaking about wilderness, it could be wilderness like this. ஆகவே வேதம் வனாந்தரம் என்று குறிப்பிடும்போது இப்படிப்பட்ட இப்பொழுது சொல்லப்பட்ட அத்தனை காலகட்டங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு வனாந்தரமாக It speaks about a season. இது ஒரு காலகட்டத்தை பற்றி பேசுகிறது. Each and every one might be going through a different kind of wilderness. நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான வனாந்தர பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். But I believe that every son and daughter of God has to go through this season in their lifetime. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு மகனும் மகளும் இப்படிப்பட்ட ஒரு காலத்தை கடந்துதான் போக வேண்டியிருக்கும். Throughout the
Bible, we could see that God allowed his people to go through this wilderness experiences. வேதாகமம் முழுவதுமாக நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இப்பேற்பட்ட வித்தியாசமான காலகட்டத்தின் வழியாக நடத்தி சென்றதை நாம் பார்க்கிறோம். Yet God proved himself to be faithful by making a way for them when there seemed to be no way. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட காலங்களின் மத்தியில வழியே இல்லை என்று நினைக்கிற அந்த இடத்துல ஒரு வழியை தேவன் அவர்களுக்கு உண்டு பண்ணினார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். The same God who made a way for them will make a way for you in your wilderness season. ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி ஒரு வழியை உண்டு பண்ணினாரோ அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட வித்தியாசமான காலங்களுக்கு மத்தியிலே ஒரு வழியை உங்களுக்கும் உண்டு பண்ணுவார். Today God asked me to speak on the 3 aspects of this wilderness. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வனாந்தரத்தை பற்றின 3 காரியங்களை பற்றி உங்களிடத்தில் பேசும்படியாக எனக்கு சொன்னார். First, he asked me to show the people whom God took, people in the Bible whom God took in the wilderness season. முதலாவது வேதத்திலே ஆண்டவர் யாரையெல்லாம் இப்படிப்பட்ட வனாந்தரத்தின் வழியாய் கடந்து போக செய்தாரோ அவர்களை பற்றி பேசும்படியாக சொன்னார். And how God made a way for those children. எப்படி அவர்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்பதை குறித்து பேசும்படியாக சொன்னார். Second, why God allows wilderness. இரண்டாவதாக ஏன் அந்த வனாந்தரத்தை தேவன் அனுமதிக்கிறார் என்பதை பற்றி பேச வேண்டும். Third, what does God do in this wilderness season? மூன்றாவதாக இப்படிப்பட்ட வனாந்தர பாதையிலே தேவன் என்ன செய்கிறார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். Amen. Amen. Hallelujah. Amen. God told me many of my children are going through this wilderness season in their lives. ஆண்டவர் சொன்னார் என்னுடைய பிள்ளைகள் அநேகர் இப்படிப்பட்ட வனாந்தர பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். Few of them do not even know that they are in the midst of that wilderness season. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வனாந்தர பாதையின் நடுவில் இருக்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியாது என்று சொன்னார். Few of them are in a standstill situation, not knowing how to go about. ஒரு சிலர் எங்கேயுமே அசைய கூட முடியாத ஒரு நிலையிலே இருப்பதாக கர்த்தர் சொன்னார். Few of them are in a dumb stuck situation, not knowing what next. ஒரு சிலர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எந்த ஒரு சிந்தையும் இல்லாதபடிக்கு குழப்பமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். Few of them are not able to find the answers why certain things are happening in their lives. இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். Few of them are very confused, feeling low and depressed, not able to find a way ahead. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் குழப்பமான ஒரு மனநிலையிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Few of them are not able to find the direction in their lives. ஒரு சிலரால் தங்களுடைய வாழ்க்கையில என்ன பாதை அடுத்து என்ன பாதையில போகணும்ன்ற திசை தெரியாமல் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். As you are in the season of wilderness, you do not have the right mindset, or you're not able to find the direction or the way ahead. நீங்க இந்த வனாந்தரத்தின் பாதையில நின்று கொண்டு இருக்கிறபடினாலே உங்களுக்கு எந்த பாதையில போக வேண்டும் என்பதை குறித்து எந்த தெளிவாக யோசிக்கவோ செயல்படுத்தவோ முடியாத நிலையில் இருக்கிறீர்கள். Few of us say that at this season I know that I have to trust on God, but I am unable to trust him. ஒரு சிலர் சொல்றீங்க எனக்கு தெரியுது ஆண்டவரை நான் முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொல்லி, ஆனால் என்னால நம்ப முடியல என்று சொல்லுகிறீர்கள். I am unable to read the Bible. என்னால் வேதத்தை வாசிக்க முடியவில்லை. I am unable to pray. என்னால் ஜெபிக்க முடியவில்லை. I am unable to hear the word of God. என்னால தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை என்று சொல்லுகிறீர்கள். My depression, my sadness, my loneliness, my negative things in my mind is not allowing me to heed the God's word.
என்னுடைய சோர்வுகள், என்னுடைய தனிமை உணர்வுகள், என்னுடைய மன அழுத்தம், இவைகள் எதுவுமே என்னை தெளிவாக யோசிக்க விடாமல் செய்கிறது. Some people say that, brother, I have everything, but I do not know, but I am not happy. ஒரு சிலர் சொல்றீங்க, என்கிட்ட எல்லாமே இருக்கு சகோதரரே, ஆனாலும் எனக்கு சந்தோஷமே இல்லை. Wilderness, season of wilderness. வனாந்தரத்தின் காலம். Few people would have got comfortable being in this season for a long time. ஒரு சிலர் இந்த காலத்திலேயே இப்ப ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால அதுக்குள்ளேயே வாழ்ந்து அப்படியே பழகிட்டீங்க. Few people say maybe God wants to be in this way, so I got used to it. நீங்க சொல்லலாம், ஒருவேளை ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதையின் வழியா தான் நான் கடந்து போகணும்னு விரும்புறார் போல, அதனால நான் இதுலயே வாழ்ந்து பழகிட்டேன். நீங்க உங்களை நீங்களே பழக்கிட்டீங்க. But God doesn't want you to stay in this season of wilderness for a long time. இந்த வனாந்தரத்தின் வழியில நீங்க ரொம்ப நாள் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படல. God asked me to say unto you, ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்ல சொன்னார் தெரியுமா? என்கிட்ட, God has brought you in this season of wilderness with a purpose. இந்த வனாந்தரத்தின் வழியில உங்களை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. This season is not a permanent season. இது நிரந்தரமான ஒரு காலம் அல்ல. Amen. Amen. In this season of wilderness, God is doing many things in your life which you are not realized and recognized. இந்த வனாந்தரத்தின் காலத்துல நீங்க உங்களுக்கே தெரியாம பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. God is doing. ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். You haven't realized that. நீங்க ஒருவேளை அதை உணராமல் இருக்கலாம். You thought that the season it's in a standstill. நீங்க நினைக்கிறீங்க இந்த காலம் அவ்வளவுதான், இதுக்கு மேல இது மாறாதுன்னு சொல்லி. You would have given hope. உங்கள்கிட்ட இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிருக்கும். You thought everything is over. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருப்பீங்க. But God is diligently working in this season. ஆனா ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியா இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is diligently working. அவர் உண்மையாய் நேர்த்தியாக இந்த நேரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். He has not allowed you into the season of wilderness to scrap you. இந்த வனாந்தரத்தின் வழியில உங்களை அப்படியே நிர்மூலமாக்கும்படியாக கர்த்தர் உங்களை இங்க அழைத்து வரவில்லை. Don't think that God has ignored you. ஆண்டவர் உங்களை ஒதுக்கிட்டாருன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. Don't think that God has forgotten you. ஆண்டவர் உங்களை மறந்துட்டாருன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இல்லை, there is a greater purpose. ஒரு மகா பெரிய நோக்கம் இருக்கிறது. Greater purpose. ஒரு பெரிய நோக்கம் உண்டு. Greater purpose. பெரிய நோக்கம் உண்டு. He has allowed this season with a purpose. இந்த காலத்தை உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு தேவன் அனுமதித்திருக்கிறார். You might find hard. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். You might find painful. உங்களுக்கு ரொம்ப வலி தருகிற ஒரு காலமாக இது இருக்கலாம். You might find to be so grievous. நீங்க ரொம்ப ஒரு துக்கமான ஒரு மனநிலையோடு இருக்கலாம். You would have given up. நீங்க அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கலாம். You thought everything is over. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. God says no. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, this season, இந்த காலம், this season, இந்த காலம், this season, இந்த காலம் is coming to an end. ஒரு முடிவுக்கு வருகிறது. Hallelujah. Hallelujah. God is going to take you to the next season. ஆண்டவர் உங்களை அடுத்த காலகட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு போக போகிறார். But this season, God says unto you, I have brought you into this season with a purpose. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலத்திற்கு ஒரு நோக்கத்தோடு கூட நான் உங்களை அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. We could see about Joseph. யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். He had gone through a wilderness of betrayal and delay. அவன் ஒரு ஏமாற்றத்தின் பாதையில, அவன் துரோகத்தின் பாதையில கடந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். He had gone through a wilderness of betrayal and delay. தாமதிக்கிற ஒரு காலகட்டத்தையும் அதே போல துரோகத்தினால கஷ்டப்படுகிற ஒரு காலத்தையும் அவன் சந்திக்க நேர்ந்தது. Joseph's wilderness began when his brothers betrayed him. யோசேப்பினுடைய வாழ்க்கையில வனாந்தரம் எப்ப ஆரம்பிச்சது? அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக துரோகம் செய்த பொழுது. If you look at the Bible, what is the wilderness phase what Joseph had gone through? நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பு எந்த விதமான வனாந்தரத்தின் வழியா கடந்து போனான் என்றால், he was rejected by the family.
அவன் சொந்த குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்டான். He was sold as a slave. அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டான். He was falsely accused. அவன் தவறாக பழி சாத்தப்பட்டான். He was imprisoned for years. அவன் பல வருடங்களாக சிறையிலே மாட்டிக்கொண்டு இருந்தான். Humanly speaking, Joseph's future was completely destroyed. மனிதர்கள் என்ன நினைச்சிருக்கலாம், யோசேப்பினுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சுக்குநூறா போச்சுன்னு நினைச்சாங்க. But God made a way. ஆனால் ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். By turning every setback into setup. எல்லா தடைக்கல்லையும் படிக்கல்லா மாத்தினார் ஆண்டவர். ஆமென். இதெல்லாம் யோசேப்போட வாழ்க்கையில தடைக்கல்லா இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் படிக்கல்லாக மாற்றினார். Amen. ஆமென். That's what we can see in Genesis 50 verse 20. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். We can see that he said, you meant evil against me, God meant it for good. அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அதை நன்மையாக மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கு. You know, one of the last wilderness season was he was put into prison. கடைசி காலம் அவன் சந்திச்ச வனாந்திர பாதை அப்படின்னா என்ன, அது சிறைச்சாலையில் இருந்தது. The prison became the pathway to the palace. ஆனால் அந்த சிறைச்சாலை தான் அரண்மனைக்கு போகிறதற்கான வழியாக இருந்துச்சு அவனோட வாழ்க்கையில. So what we could understand from Joseph's life. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை அறிந்து கொள்ள முடிகிறது? God can use the betrayal, rejection and delays to fulfill his purpose. ஆண்டவரால நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற துரோகங்களை, புறக்கணித்தலை, தள்ளிவிடுதலை, இன்னும் தாமதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய நோக்கத்திற்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைக்க முடியும். We see about Moses in Bible. மோசேயை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். Wilderness of failure and preparation. தோல்வி என்னும் வனாந்திரத்தையும் ஆயத்தம் என்னும் வனாந்திரத்தையும் அவன் பார்த்தான். Amen. Amen. As the time is very short, I will give the Bible verses. You can go and read in the home. As you are noting down, you can note down. But I just want to rush up on the word. நேரம் குறுகியதா இருக்கிறபடினால நான் வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க எழுதி வைத்துக்கொண்டு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. So Exodus 2 verse 11 to 15. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11 to 15 முடிய. Exodus 3 3rd chapter 1 to 10. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்கள் வரைக்கும். Amen. Amen. So Moses is a wilderness of failure and preparation. மோசே தோல்வி என்னும் வனாந்திரத்தின் வழியாகவும் ஆயத்தம் என்னும் வனாந்திர வழியாகவும் அவன் கடந்து சென்றான். After killing the Egyptian, Moses fled to Midian. எகிப்தியனை கொன்ற பிற்பாடு மோசே என்ன செய்தான், மீதியான் தேசத்துக்கு ஓடி போனதை பார்க்கிறோம். So what was the wilderness of Moses? மோசேனுடைய வனாந்திரம் என்ன? He lost his position. அவனுடைய நிலை, அவன் எந்த இடத்துல இருந்தானோ அந்த பதவியை விட்டுட்டு அவன் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. He lost his influence. அவனுக்கு இருந்த எல்லா அதிகாரம், அந்த பவர் எல்லாம் இழந்து போனவன். He lived as a shepherd for 40 years. அவன் ஒரு மேய்ப்பனாக 40 வருடங்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. Moses thought his life was over in this 40 years. இந்த 40 வருஷத்துல மோசே என்ன நினைச்சான், அவனோட வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். But God made a way by appearing to Moses in the burning bush. ஆனால் ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல அவனுக்கு எப்படி வழியை ஆயத்தப்படுத்தினாரு, அந்த எரிகிற முட்செடியின் நடுவே தோன்றி ஒரு வழியை உண்டு பண்ணினார். And God transformed the fugitive into a deliverer. ஒரு நாடு கடத்தப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தவனை கடைசி ஆண்டவர் எப்படி மாற்றினாரு, ஒரு விடுவிக்கிற இரட்சகராக மாற்றினார். So a wilderness may actually be the God's training ground. ஆகவே வனாந்திரம் ஒருவேளை ஆண்டவருடைய பயிற்சி களமாக கூட இருக்கலாம். For Moses, that God took 40 years to train him.
ஆனா மோசேக்கு 40 வருஷம் எடுத்தார் ஆண்டவர் அவனை ட்ரெயின் பண்றதுக்கு. 40 years he was in that wilderness. 40 வருஷம் அவன் அந்த வனாந்தரத்தின் பாதையில தான் இருந்தான். He was born and brought up in the palace. அவன் அரண்மனையில பிறந்து வளர்ந்த ஒரு பையன். Now he is a shepherd. இப்போ அவன் ஒரு மேய்ப்பன். He thought everything is over. அவன் நினைச்சா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சான். Not 1 or 2 years, 40 years of wilderness. ஏதோ 1-2 வருஷம் இல்லைங்க, 40 வருஷம் வனாந்தரத்துல. God was training him. ஆண்டவர் அவனை பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார். Amen. ஆமென். Third, மூன்றாவதாக, if you look at the Israelites in the Bible, நீங்க வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீர்கள் என்றால், we can see that they had gone through the season of wilderness between the bondage and promise. அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிற அந்த வழியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வனாந்தரத்தின் வழியிலே கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. I'll give you the scriptures, you can note it down. நான் வசனங்களை கொடுக்கிறேன், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். Exodus 14th chapter 10 to 16. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10 to 16 வசனங்கள் வரை. Exodus 16 verse 4. யாத்ராகமம் 16:4. Book of Joshua 3rd chapter 14 to 17. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 to 17 வரைக்கும் உள்ள வசனங்கள். Amen. Amen. Now let's understand what was the wilderness in Israelites' life. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்த வனாந்தரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். They were trapped between the Pharaoh and the Red Sea. அவர்களுக்கு பார்வோனுக்கும் அந்த செங்கடலுக்கும் இடையில அவங்க மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. They had no water, அவங்களுக்கு தண்ணி இல்ல, no food, எந்த சாப்பாடும் இல்ல, no visible future. அவங்க கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு தெளிவான எதிர்காலமும் தெரியல. So the wilderness was like, the season of wilderness was between the bondage and the God's promise. இப்ப அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம் என்று சொன்னால், அவங்க இருந்த அந்த கட்டுகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கும் நடுவில் இருக்கிறது. God opened the way by opening the Red Sea. ஆண்டவர் எப்படி வனாந்தரத்துல வழியை திறந்தாரு? செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். We could see in Exodus 14 verse 21. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், The Lord caused the sea to go back by a strong east wind. ஆண்டவர் மிகுந்த பலத்த காற்றினால என்ன செய்தாரு? அந்த செங்கடலை பின்னுக்கு போகச் செய்தாராம். Not only that, in this season of wilderness, God provided their requirements. இந்த வனாந்தரத்தின் வழியில அவர்களுக்கு செங்கடலை மட்டும் பழக்கல, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உணவு எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்தார்? சந்தித்தார். God provided the manna from heaven. அவர்களுக்கென்று வானத்திலிருந்து மன்னாவை பொழியும்படியாக செய்தார். He provided water from the rock. அவர் கண்மலையிலிருந்து அவங்களுக்கு தண்ணீர் வரும்படியாக செய்தார். He led them, by day through cloud and by night through fire. பகல் நேரத்தில் அவர்களுக்கு குளிர்ச்சியாக நல்ல ஒரு மேக ஸ்தம்பத்தையும், இரவு நேரத்தில் அவர்களுக்கு அனல் ஊட்டக்கூடிய நல்ல அக்கினி ஸ்தம்பமாகவும் தேவன் இருந்தார். So what we understand from this Israelites' life is that இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், when God leads you into the wilderness, He also provides you for there. ஆண்டவர் உங்களை வனாந்தரத்தின் வழியில நடத்தி சென்றாலும் கூட அந்த பாதையில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையையும் அவர் சந்திப்பார். Amen. Amen. In Moses' life, the wilderness God used for the training ground. மோசேயோட வாழ்க்கையில அந்த வனாந்தரத்தை மோசேயை பயிற்றுவிக்கிறதுக்காக பயன்படுத்தினார். In Joseph's life, God used the wilderness to fulfill his purpose. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த வனாந்தரத்தை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தினார். In Israelites' life, God used the wilderness for what? Even to provide them. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த வனாந்தரத்துல அவர்களுக்கு என்ன செய்தார்னா, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காகவே அந்த காரியத்தை கூட ஆண்டவர் அனுமதித்தார். We also saw about Hagar in Bible. வேதத்திலே ஆகார் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்மணியும் நாம் பார்க்கிறோம். She had gone through the wilderness of rejection. அவள் ஒரு தள்ளப்பட்ட ஒரு ஸ்திரியாக நாம் பார்க்கிறோம். We could see in that scriptures in Genesis 21st chapter
14 to 19. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14 நாம் பார்க்கிறோம். 14 to 19. 14 19 வரைக்கும் உள்ள வசனங்கள். So what's the wilderness what Hagar had gone through? ஆகார் கடந்து சென்ற வனாந்திரம் என்ன? She was cast out by Abraham. அவள் ஆபிரகாமினாலே துரத்தி அனுப்பப்படுகிறாள். She was alone with Ismail. இஸ்மவேலோடு தனியே இருக்கிறாள். She had no water, no hope. அவளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, எந்த நம்பிக்கையும் இல்ல. She thought, the death was certain. அவள் நினைச்சா நிச்சயம் நம்ம சாக போகிறோம் என்று நினைத்தா. But how did God make a way? ஆனா அவளுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு வழியை உண்டாக்கினார்? God opened her eyes. ஆண்டவர் அவளுடைய கண்ணை திறந்தார். If you turn your Bible to book of Genesis 21 verse 19. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, God opened her eyes and she saw a well of water. ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்து ஒரு நீர் துறவை பார்க்கும்படி செய்கிறார். Sometimes God provisions already exist. சில நேரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த காரியங்கள் ஏற்கனவே இருக்குது. He simply opens our eyes to make us to see it. அவர் நம்முடைய கண்களை தான் திறந்து அதை பார்க்கும்படி செய்கிறார். Amen. Amen. Fifth, we see about David in Bible. ஐந்தாவது நாம் வேதத்திலே தாவீது என்பவரை குறித்து பார்க்கிறோம். He had gone through the season of wilderness of persecution. அவன் துன்பப்படுத்தப்படுகிற ஒரு வனாந்தரத்தின் வழியாய் கடந்து போனான். We can see in the scriptures of 1 Samuel 22nd chapter 1st and 2nd verse and book of Psalms 57th chapter 1 to 3. சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் உள்ள வசனங்கள். Amen. Amen. And let's understand what is the wilderness season of wilderness David had to go through. தாவீது கடந்து செல்ல வேண்டிய வனாந்தரத்தின் பாதை என்னன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். He was hunted by Saul. அவன் சவுலினால துரத்தப்பட்டான். Even after being anointed as a king. அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் கூட அவன் சவுலால் துரத்தப்பட்டான். He was living in caves. அவன் குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். His life was in constant danger. அவனுடைய வாழ்க்கை எப்போதும் ஒரு ஆபத்தை எதிர்நோக்கியே வாழ்ந்து கொண்டிருந்தான். He had to wait for years to become the real king. அவன் உண்மையிலுமே ராஜாவாகுவதற்கு பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. Though he was anointed as a king, he lived like a fugitive. அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட நாடு கடத்தப்பட்ட ஒரு மனுஷனை போலதான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். God opened the way in David's life by preserving him and eventually enthroning him. ஆனால் ஆண்டவர் அவனுக்கும் ஒரு வழியை வச்சிருந்தாரு. அவனை பாதுகாத்தார். எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து அவனை சரியான நேரத்தில் ராஜாவாக அரியணை ஏற்றினார். God's promise may be delayed but not denied. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் தாமதமாகலாமே தவிர அது உங்களுக்கு கிடைக்காமல் போவது இல்லை. Amen. Amen. We see about Elijah. நாம எலியாவை குறித்து பார்க்கிறோம். He was going through the season of wilderness of fear and depression. அவன் பயம் மற்றும் சோர்வு என்று சொல்லக்கூடிய வனாந்தரத்தின் வழியாக கடந்து போனான். We can see in book of 1 Kings 19th chapter 3 to 8. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19th chapter 3 to 8. 3-8 வசனம் வரைக்கும். Amen. Amen. After the great victory the Elijah had seen or witnessed in the Mount Carmel, Elijah became discouraged. அவ்வளோ மகத்தான ஒரு கிரியையை கர்மேல் பர்வதத்திலே பார்த்த பிற்பாடு எலியா என்ன செய்கிறார்? சோர்ந்து போகிறார். What was the wilderness that Elijah had to go through? எலியா கடந்து போக வேண்டிய அந்த வனாந்திர பாதை என்னவாக இருந்துச்சு? Fear, பயம், exhaustion, சோர்ந்து போகுதல், depression, தளர்ந்து போகிறது, and desire to die.
மரிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். But how did God make a way in Elijah's life? ஆனால் எலியாவுக்கு ஆண்டவர் எப்படி அந்த வனாந்திரத்தில் ஒரு வழியை காண்பிச்சாரு? He had sent the angel. அவர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். He sent the food and even he had given good rest for his physical body. அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தாரு, அவனுக்கு உடலுக்கு தேவையான இளைப்பாறுதலையும் கொடுத்தாரு. And God encouraged him. ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்தினார். God cared for Elijah physically before restoring him spiritually. அவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில மீண்டுமாக உயிர்ப்பிப்பதற்கு முன்னதாக அவனுடைய சரீரத்தை என்ன செய்தாரு? உயிர்ப்பித்தார். So God understands our weakness and strengthens us. ஆண்டவருக்கு நம்முடைய பலவீனம் என்னன்னு தெரியும். அந்த பலவீனத்திற்கு ஏற்றாற் போல நம்ம என்ன செய்கிறார்? பலப்படுத்தி நடத்துகிறார். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நாலு ஃபுல்லா வனாந்திரத்துல இருக்கேன்னு அழுது புலம்புறீங்க. சொல்லுங்க, நாள் ஃபுல்லா வனாந்தரத்துல இருக்கேன்னு சொல்லி அழுறீங்க. கர்த்தர் உங்கள்ட்ட பேசினா பேசுற நேரத்துல நல்லா தூங்குறீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினா பேசுற நேரத்துல நல்லா தூங்குறீங்க. யார் தான் உங்களை காப்பாற்ற முடியும்? யார் தான் காப்பாற்ற முடியும்? கர்த்தர் ஒரு தான் முடியும். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு கர்த்தர் எவ்வளவோ போராடி உங்களை அவர் சமூகத்துக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சாத்தான் ஒரு சிறிய வேலையை பண்ணுறான். ஓ, நீங்கள் வந்துட்ட, ஆனாலும் உன்னை நான் வார்த்தையை கேட்க விட மாட்டேன், நல்ல காற்று வருது, நல்ல வருது, தூங்கு நல்ல. இந்த சாத்தானை எப்படி துரத்துறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை உங்களுக்கு தான்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். இந்த வார்த்தை உங்களுக்கு தான். இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் என் மைண்டில் ஆணித்தரமாக ஆண்டவர் என்கிட்ட பேச தொடங்கினார். இந்த வார்த்தையை கொடுத்தார் எனக்கு. ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே, ஐ வில் டூ அ நியூ திங், இட்ஸ் அ வெரி ஃபெமிலியர் வேர்ட், ஐ நோ திஸ். இந்த வார்த்தையை நான் பிரசஞ்சி ஐ ப்ரீச் திஸ் வேர்ட், நான் இந்த வார்த்தையை குறித்து நான் பேசியிருக்கிறேனே என்னென்ன. அப்புறம் ஆண்டவர் என்னோட பேசினார், இல்லை, நான் இந்த வார்த்தையில் இந்த வசனத்தில் நான் பேச போகிறது ஏன்னா ஐ வில் மேக் அ வே இன் த வில்டர்னஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐ வில் மேக் அ வே இன் த வில்டர்னஸ். நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன், கர்த்தர் இடப்பட்டு இருந்த ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஆல்மோஸ்ட் 1.5 hour I was driving. The entire 1.5 hour I was in tears. Amen. The entire journey I was in tears. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த உறுதிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை உறுதிப்படுத்திட்டே இருந்தார். கடந்த 10 நாட்களை உறுதிப்படுத்திட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு இத்தனை காலம் இல்லாத இந்த 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 மாதத்தில் நான் வரதுக்குள்ள நிறைய தடைங்க, வர முடியாத அளவுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு தடை. யார் ஒரு ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகி. ஸோ எவ்வளவோ தடைங்க. எனக்கு தெரியும் இது கர்த்தருடைய வார்த்தை தம் பிள்ளைங்களுக்கு போய் சேர முடியாமல் சாத்தான் எவ்வளவோ போராடுறான். கிருபையாக அவர் சமூகத்திற்கு வந்திருக்கிறீங்க, ஆனாலும் இங்கே அவருடைய வார்த்தையை கேட்காம உட்கொள்ளாமல் இங்கேயும் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் கிருபையாக அவர் வார்த்தையை, இது நான் கொண்டவருடைய வார்த்தையில் அவர் சமூகத்தில் பயபக்தியோடு நான் என்ன சொல்கிறேன், இது நான் ஏதோ எழுதி கொண்டிருந்த வார்த்தை இல்லை, கர்த்தட்டிருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் பயபக்தியாக உங்களுக்கு முன்னே நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை யார் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்களோ, நீங்கள் உட்கொள்கிறீங்களோ, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது கிரியை செய்யும். ஆமென். 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 இந்த நாட்களில் ஆண்டவர் இப்படி திட்டவட்டமாக பேசுகிறாருன்னா ஆண்டவர் உங்களை எவ்வளோ தூரம் நேசிக்கிறாருன்னு நான் உணருது.
ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க இருக்கிற இந்த காலகட்டம் வந்து இட் இஸ் நாட் ஆர்டினரி, ஆமென். இட் இஸ் ஸ்பெஷல். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எந்த காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பிரதர். நான் ஒரு மாதிரி சோர்ந்து இருக்கிறேன், வருத்தப்பட்டு இருக்கிறேன், பாரப்பட்டு இருக்கேன், தனிமையில் இருக்கிறேன், எல்லாமே வெறுத்து போயிருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்று சொன்னது அல்லேலூயா, இந்த காலகட்டத்தில் என் பிள்ளைங்களை நான் ஒரு நோக்கத்தோடு சித்தத்தோடு தான் நான் அழைச்சிட்டு போனேன். ஆமென். அல்லேலூயா. அவையானவரே ஸ்தோத்திரம். பைபிளில் நீங்கள் பார்க்குறேன், அதனால தான் நான் காட்டுறேன். நான் போன நீங்கள் நம்ம யாரெல்லாம் நம்ம வந்து பெரிய ஒரு லீடர்ஸை பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் வில்டர்னஸ்க்குள்ளே போயிருக்கிறாங்க, இந்த வனாந்திரத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. இந்த வனாந்திரங்கிறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. அல்லேலூயா. அந்த வனாந்திரத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு தான் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு சீசனுங்கிறது தெரியும். அது அதனால தான் நம்ம தொடக்கத்தில் சொன்னேன், அது ஒரு டைப்பான வனாந்திரம் இல்லை, நிறைய விதமான வனாந்திரம் இருக்குது. நீங்கள் போயிட்டுருக்க வனாந்திரம் நான் போயிருக்க மாட்டேன். ஒருவேளை என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுபவிச்சிருக்க வனாந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுபவிச்சிருக்க மாட்டார். ஆனால் எல்லாரும் ஒவ்வொரு தன்னுடைய வாழ்க்கை அந்த ஜேர்னியில் ஒரு சீசன் ஆஃப் வில்டர்னஸ்ன்னு இருக்குது. அந்த வி ஹாவ் டு பாஸ் த்ரூ தட் வில்டர்னஸ். நம்ம அதனால தான் பைபிளை நம்ம பார்க்குறோம், all these people had gone through the season of wilderness. அது அவங்க கேஷுவலாக போகலை, கர்த்தர் அதை அனுமதிச்சிருந்தாரு. ஆனால் அந்த வில்டர்னஸ் சீசனில் ஆண்டவங்களை கைவிடலை. நம்ம பார்க்குறோம் எல்லாருடைய அந்த வனாந்திர வாழ்க்கையிலையும் God made a way. ஆமென். Hallelujah. Hallelujah. God made a way. ஆமென். அதை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். Amen. ஆமென். Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. ஹalleluya. So we see about Elijah. நாம் எலியாவை குறித்து பார்த்தோம். So God cared for Elijah physically before restoring him spiritually. ஆண்டவர் அவனை ஆவியிலே எழுப்புவதற்கு முன்னதாக அவன் சரீரத்திலே ஒரு பெரிய இளைப்பாறுதலையும் அவனுக்கு தேவையானதையும் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்துகிறார். God understands our weakness and strengthens us. ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். We see about Ruth in Bible. வேதத்திலே ரூத் என்பவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். She had gone through the season of wilderness of loss. அவங்க தன் வாழ்க்கையில இழப்பு என்கிற ஒரு வனாந்தர வழியாக கடந்து போனதையும் நாம் பார்க்கிறோம். Book of Ruth, first chapter 1 to 5. ரூத் னுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும். Book of Ruth, 4th chapter 13 to 17th verse. ரூத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13-17 வரைக்கும் உள்ள வசனங்கள். So what was the wilderness the Ruth had to go through? ரூத் கடந்து சென்ற பாதை, வனாந்தரத்தின் பாதை என்னவாக இருந்துச்சு? Widowhood, விதவை இருப்பு, poverty, ஏழ்மை, uncertain future. ஒரு நிலையில்லாத எதிர்காலம். But how did God make a way? அவங்களுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார்? God made a way in Ruth's life by making her to get connected to Boaz. ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு வழியை உண்டு பண்ணினாரு? போவாஸ் என்கிற ஒரு மனிதனோடு அவங்களை இணைப்பதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில ஒரு வழியை உண்டு பண்ணினார். So what appeared as an ordinary encounter became a divine providence. ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு விஷயமாக தோன்றின ஒரு காரியம் அது எப்படி மாறுச்சுன்னா தேவனுடைய இடைப்படுதலாக அவங்க வாழ்க்கையில் அது மாறுச்சு. So God often sends people in our lives as a part of his answer. ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு தீர்வாக அனுப்புகிறார். Amen. ஆமென். We see about Daniel. நாம் தானியேலை குறித்து பார்க்கிறோம். He had to go through a season of wilderness of exile. அவன் ஒரு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு அகதியாக அவன் ஒரு வனாந்தரத்தின் வழியாக கடந்து போக நேர்ந்துச்சு. We could see in the book of Daniel, first chapter 1 to 8. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பார்க்கிறோம். 6th chapter 16 to 23.
6ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும் உள்ள வசனங்கள். What was the wilderness Daniel had to go through? தானியேல் கடந்து செல்ல வேண்டிய வனாந்திரம் என்ன? He was taken captive. அவன் ஒரு சிறை பிடிக்கப்பட்டு போகிறான். He was living in a foreign land. அந்நிய தேசத்திலே அகதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். He was threatened by lions. அவன் சிங்கங்களால பயமுறுத்தப்பட்டான். But how did God make a way? அவனுக்கு ஆண்டவர் எப்படி வழியை உண்டு பண்ணினார்? God made a way by shutting the lion's mouth. ஆண்டவர் அவனுக்காக சிங்கங்களின் வாய்களை கட்டினார். So at times the God who allows the trial is able to protect us. நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளை ஆண்டவர் அனுமதிச்சாலும் அந்த சோதனைகளுக்கு மத்தியில நம்ம பாதுகாப்பதற்கும் அவர் வழியை உண்டு பண்ணுகிறார். Amen. Amen. In Bible we see about Paul and Silas. வேதத்திலே நாம பவுலையும் சீலாவையும் குறித்து பார்க்கிறோம். They had to go through a season of wilderness of suffering. அவர்கள் உபத்திரவம் என்னும் ஒரு வனாந்தரத்தின் வழியாக கடந்து போக நேர்ந்துச்சு. We could see in the book of Acts 16th chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 22 to 26. 22 26 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கிறோம். What was the season of wilderness the Paul and Silas had to go through? பவுலும் சீலாவும் கடந்து சென்ற அந்த வனாந்தரத்தின் பாதை என்னவாக இருந்தது? They were beaten. அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். They were imprisoned. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். They were chained. அவர்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார்கள். But how did God make a way? ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு வழியை உண்டு பண்ணினார்? God sent an earthquake and opened the prison door. ஒரு பூமி அதிர்ச்சி நிலநடுக்கத்தை அனுப்பி அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும்படியாக தேவன் செய்தார். When God enabled them to praise in the prison. எப்படி அது நடந்துச்சு? அவங்கள ஆண்டவர் அந்த சிறைச்சாலையிலையும் துதிக்கும்படியாக அவங்களுக்கு உதவி செய்த பொழுதுதான் அந்த விஷயம் நடந்துச்சு. So praise can become a pathway for divine breakthrough. ஆகவே துதி என்பது ஒரு ஆவிக்குரிய பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. Amen. Amen. 10th we see about Jesus. 10வது நாம் இயேசுவை குறித்து பார்க்கிறோம். He had to go through the wilderness of temptation. அவர் சோதனை என்கிறதான ஒரு வனாந்தரத்தின் வழியாய் கடந்து போக நேர்ந்துச்சு. We could see in book of Matthew 4th chapter 1 to 11. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 11 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கிறோம். Even Jesus had to go through the season of wilderness. இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த வனாந்தரத்தின் பாதையின் வழியாய் கடந்து செல்ல நேர்ந்தது. What was the wilderness he had gone through? அவர் எந்த வனாந்தரத்தை கடந்து சென்றார்? 40 days of fasting. 40 நாட்கள் உபவாசம். Temptation by Satan. பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். Physical weakness. சரீர பலவீனத்தினால பாதிக்கப்படுகிறார். How did God make a way in Jesus' life? எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அந்த சோதனையிலிருந்து ஒரு வழியை உண்டு பண்ணினார்? Jesus overcame through the word of God. இயேசு வார்த்தையினாலே அந்த சோதனைகளை மேற்கொண்டார். As said in Matthew 4 verse 4. அது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, Man shall not live by bread alone, but every word that proceed out of the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே. So victory in the wilderness comes through obedience to the God's word. ஆகவே வெற்றி என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் கிடைக்கும். Amen. Amen. I've showed 10 people in the Bible who had to go through the season of wilderness. நான் உங்களுக்கு வேதத்திலே 10 நபர்கள் இப்படிப்பட்ட வனாந்தரத்தின் வழியாய் கடந்து சென்ற அனுபவத்தை குறித்து நான் சொன்னேன். Everyone's wilderness was different. ஒவ்வொருத்தருடைய வனாந்தரமும் வேறு வேறாகத்தான் இருந்துச்சு. But one thing was common. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு பொதுவா இருந்தது. In all the seasons of wilderness, இந்த எல்லா வித்தியாசமான வனாந்தரங்களிலேயும் God made a way. ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. God was faithful. ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார். The same God who was faithful in their wilderness by making a way, the same God shall make a way in our wilderness. அவர்களுடைய வாழ்க்கையில வழியை உண்டு பண்ணின அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வழியை நிச்சயமாக உண்டு பண்ணுவார். One question is common in all
people's heart. ஒரு கேள்வி நம் எல்லாருடைய இருதயங்களிலும் பொதுவாக இருக்கும். When people get into the season of wilderness, ஒரு நபர் வந்து அந்த வனாந்தரத்தின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது one question it comes in their heart. ஒரு கேள்வி அவங்களுடைய இருதயத்திலே வரும். Why me? ஏன் எனக்கு? ஆண்டவரே, நான் எனக்கு எதுக்கு ஆண்டவரே? பக்கத்தில் இருக்கவெல்லாம் நல்லா இருக்கான் ஆண்டவரே, என் சொந்தக்காரெல்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு ஏன் ஆண்டவரே நான் என்ன ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எல்லாருக்கும் மைண்டில் என்ன இருக்கு? எனக்கு ஒய் மீ, ஒய் மீ, நான் ஏன், எனக்கு மட்டும் ஏன்? இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க நிறைய பேர். எனக்கு தெரியல ஏன் இப்படி, எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ கஷ்டம் இல்லை, அந்த கஷ்டத்தின் பாதையில் போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா it is not a short period. We have seen people had gone through a long, some people's life it was a long period. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அது ரொம்ப நீளமான அல்லது ரொம்ப Joseph's season of wilderness was almost 13 years. யோசேப்பினுடைய வனாந்தரத்தின் பாதை கிட்டத்தட்ட 13 வருடங்கள். Moses' season of wilderness was 40 years. மோசேயினுடைய வாழ்க்கையில வனாந்தரம் 40 வருடங்கள். Amen. Maybe Ruth had gone less than a year. ஒருவேளை ரூத்துக்கு வேணா குறைந்தது ஒரு வருஷம் அப்படி இருந்திருக்கலாம். Jesus is the 40 days and the temptation. இயேசுவுக்கு 40 நாள் அந்த டெம்ப்டேஷன் இருந்திருக்கலாம். The season of wilderness, the time varies. ஒவ்வொருத்தருக்கும் அந்த வனாந்தரத்தின் காலம் வந்து வித்தியாசமாக இருக்கும். It could be long, it could be short. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளா இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப குறைவா இருக்கலாம். But the season of wilderness is not easy. ஆனால் இந்த வனாந்தரத்தின் காலம் என்பது எளிமையான ஒரு காலம் அல்ல. When you go through the season of wilderness, you will see God, why me? இந்த வனாந்தரத்தின் பாதையில நீங்க கடந்து போகும்போது நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு அப்படின்னு சொல்லி. I've seen many people when they come to prayer, they ask me, ஓய் கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையில் இதை அனுபவிச்சிருக்கிறாருன்னு. ஒரு சிலர் என்கிட்ட ஜெபிக்க வரும் பொழுது அப்படியே அழுது சொல்லுவாங்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி கேட்பாங்க. So we're going to see why does God allow wilderness seasons. ஆகவே நாம ஏன் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான வனாந்தரத்தின் காலங்களை அனுமதிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். First, முதலாவது to build faith. நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு. You can see in book of James 1 verse 3. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். Second, இரண்டாவது to develop character. நம்முடைய சுபாவத்தை வளர்ப்பதற்கு. We can see in book of Romans 5 verse 3 and 4, 5th chapter 3rd and 4th verse. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல இந்த காரியத்தை பார்க்கிறோம். Third, மூன்றாவதாக to teach dependence. சார்ந்திருப்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த வனாந்தரம் அனுமதிக்கப்படுகிறது. We can see in book of Deuteronomy 8 verse 3. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். Fourth, 4, to prepare for greater purpose. மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு. We can see in book of Romans 8 verse 28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். So God allows the season of wilderness for these 4 reasons. ஆகவே ஆண்டவர் வனாந்தர காலகட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பதற்கு இந்த 4 காரணங்களும் இருக்கிறது. 1, to build faith. முதலாவது நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு. Second, to develop character. நம்முடைய இரண்டாவதாக நம்முடைய சுபாவத்தை வளர்ப்பதற்கு. Third, to teach dependence. மூன்றாவதாக ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருப்பதை எப்படி நாம் கற்றுக்கொள்வதற்கு. We have to learn how to depend only on God. ஆண்டவரை மட்டுமே நாம எப்படி சார்ந்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கு. Some people, God wants to teach them this, but it takes a long time for you to yield to learn that. சில பேருக்கு ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்கிறதற்காக என்ன செய்கிறாரு, அந்த வனாந்தரத்தை அனுமதிக்கிறாரு. ஆனால் அதை கற்றுக்கொள்ளுகிறதற்கும் நம்ம அதுக்கு ஈடு கொடுத்து, அவர் சொல்லி கொடுக்கும் போது அதுக்கு ஈடு கொடுத்து கீழ்ப்படிவதற்கு ரொம்ப காலம் எடுப்பதனால அது இன்னும் தாமதமாகும். If you learn faster,
the season of wilderness is short. நீங்க ரொம்ப வேகமா கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வனாந்தரத்தின் பாதை ரொம்ப குறுகியதா மாறிடும். If you take a long time, if you say I am a big guy, if you take a long time, the season of wilderness is big. நீங்க ஒருவேளை நான்லாம் பெரிய ஆளுப்பா, எனக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது, நான் ரொம்ப டைம் எடுப்பேன் நீ எடுத்தீங்கன்னா உங்களுடைய வனாந்தரத்தின் காலமும் இன்னும் அதிகமாக நீடிக்கப்படும். கற்றுக்கொள்றதுக்கு இல்லை, அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன நினச்சிருவாங்க தான், நான் தான் வாழ்க்கையில் பெரிய ஆளுங்கிற மாதிரி நினச்சிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. உன்னை பெரிய ஆளாக பண்ணது யாரு தான்? கர்த்தர். ஆமென். நீ பெரிய ஆள் நினைக்கிறதுக்கு உன்கிட்ட ஒன்றுமே இல்லை. உன்னை பெரிய ஆளாக மாற்றினது யாரு தான்? கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பவுமே கர்த்தரை சார்ந்து இருக்கணும். ஆமென். நம்மளுடைய சுய சிந்தைகளையோ சுய பலத்தையோ சுயத்தை நம்புறதில்ல. நம்மளுடைய வெல்த் ரிச்சஸ் அதை நம்புறதில்ல. நாட் புட்டிங் அ ட்ரஸ்ட் ஆன் வெல்த் அண்ட் ரிச்சஸ், நாட் புட்டிங் அ ட்ரஸ்ட் ஆன் த மென் ஆஃப் காட். கரெக்ட்? த வேர்ல்ட்லி பீப்புள் சிலவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. மறந்துடாதீங்க, உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தது கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஸ்டேட்டஸை கொடுத்த கர்த்தருக்கு அந்த ஸ்டேட்டஸை எடுக்கிறதுக்கு ஏமாத்திரம். ஹல்லேலூயா. உங்க அந்த வெல்த்தையும் ரிச்சஸையும் கொடுத்த கர்த்தருக்கு எடுக்கிறதுக்கு ஏமாத்திரம். கொடுத்தது யாரு தான்? கர்த்தர். சில ஆள் சொல்லுவாங்க, நான் சுயமாக உழைச்சி சம்பாதிச்சேன். உன்னை உழைக்கிறதுக்கு அந்த பலத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். உனக்கு அந்த தொழிலை செய்வதற்கு அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? இந்த தொழிலை செய்வதற்குரிய தேவையான காரியங்கள் கொடுத்தது யாரு? அந்த ஆட்கள், தேவையான ஆட்கள் உனக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். கர்த்தர் இல்லாம நீ பூஜ்யம், you are nothing. அப்போ நீ உண்மையிலே நீ கர்த்தரை நம்புறேன்னா அப்போ என்ன இருக்கும்? எல்லாத்துக்கும் அவரை நீங்கள் சார்ந்து இருக்கணும்னு உங்கள் இருதயம் இருக்கும். இந்த காரியத்தை நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பார்த்துக்கிடுறேன்னா என் சுய பலத்தை என்னால் பண்ண முடியுங்கிறது, என்னால் பண்ண முடியும். அப்போ என்ன இருக்குது? ஏதோ இன்னும் சில காரியம் இன்னும் உங்கள்கிட்ட அப்படி பிடிச்சிட்டு தான் இருக்குது. இந்த சீசன் ஆஃப் வில்டர்னஸ் இன்னும் அந்த வனாந்திர காலம் இன்னும் ஜாஸ்தி நீடிச்சுட்டு தான் இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த வனாந்திர காலத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, he wants to teach us to depend on him completely. நான் முன்னாடி மாதிரி இல்லை பிரதர், நான் முன்னாடி ரொம்ப இதாக இருந்தேன், இப்போ அப்படி இல்லை. ஆனால் 100% பர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் அவர் விட மாட்டார். பிகாஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் முன்னாடி என்கிட்ட ரொம்ப பந்தா இருந்துச்சு, ரொம்ப இப்போ அப்படி இல்லை. இன்னும் அவர் இருதயத்திற்கு ஏற்றபடி நீ வரும் வரைக்கும் விட மாட்டார். மோசேக்கு 40 வருஷம் ஆச்சு. நான் தான் நினச்சேன் ஆண்டவரே, இட் வாஸ் நாட் ஈஸி. ஏன்னா அவன் பேலஸில் இருந்தவன். அவனுக்கு ஆண்டவர் நினச்சது, அவனுக்கு நான் ஹம்பிள்னஸை டீச் பண்ணணும்னு நினச்சாரு. அவனுக்கு அவன் படித்ததெல்லாம் மறக்கணும். அவன் படித்த காரியங்கள் எல்லாம் மறந்தாதான் அவனுக்கு தலையில் இருந்தது எல்லாம் கீழே இறங்க முடியும். அப்போ தான் இந்த ஹம்பிள்னஸ் வரும். அதுக்கு 40 வருஷம் எடுத்திருக்கு அவனுக்கு. இட் வாஸ் நாட் ஈஸி. பேலஸில் இருந்தவனை போய் ஷெப்பர்டில் கொண்டு வந்து ஆண்டவர் 40 வருஷமாக அவனை ட்ரெயின் பண்ணார். 40 years. என் ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்க, ஏன்னா ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாதா? ஆண்டவர் ரெடி, பட் ஹீ வாஸ் நாட் ரெடி டு கிராஸ்ப் இட். Amen. அதான் சீசன் ஆஃப் வில்டர்னஸ்ங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டு பில்ட் ஃபேத். முதலாவது உங்க விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு. செகண்ட், டு டெவலப் கேரக்டர். இரண்டாவது உங்களுடைய சுபாவத்தை மென்மேலும் வளர்ப்பதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. How many of us feel happy? If you're going through the season of wilderness, maybe God is developing your character. ஒருவேளை நீங்க வனாந்தரத்தின் வழியா கடந்து போறீங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய சுபாவத்தை வளர்ப்பதற்காக இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கலாம். He's developing a character. உங்களுடைய சுபாவங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். He is making you same like him. அவரை போலவே உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. You will start replicating like him. நீங்க அவரை போல பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. Amen. Hallelujah. He's developing. அவர் உங்களை அப்படியே வளர்க்கிறார். இந்த வனாந்திர நாட்கள்ல புதிய காரியங்கள் நீங்க கற்றுக்கொள்வீங்க. நான் முன்னாடி இப்படி இருக்குல்ல, ஆனா இப்போ அவரு கொண்டு வந்தது யாரு? இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யாரு? அல்லேலூயா. இந்த சுபாவத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்தது யாரு? கர்த்தர்.
நீ ஒரு சில நாட்களுக்கு முன்ன, ஒரு சில மாதங்களுக்கு முன்ன, ஒரு சில வருஷங்களுக்கு முன்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுபாவம் உங்கள்கிட்ட இருக்குல்ல. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களாக அந்த ஒரு புதிய சுபாவம் உங்கள்கிட்ட வந்திருக்கு. அந்த சுபாவம் எப்படி வந்துச்சுன்னா இந்த வனாந்தரம். ஹல்லேலூயா. இந்த வனாந்தரம் இந்த சுபாவத்தை மாற்றிடுச்சு. ஹல்லேலூயா. சில வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், இப்போ இல்லை. ஏன்னா ஆண்டவர் உங்க என்ன பண்ணிட்டாரு? He has developed your character. உங்க சுபாவத்தை மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு சில ஆட்களுக்கு என்னது இந்த வனாந்திரம் என்னன்னா the விசுவாசம், to build your faith, to build your faith. ஆண்டவர் இந்த வனாந்திரம் எதற்கு? உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கு, விசுவாசத்தை கட்டுறதுக்கு இந்த விசுவாசத்தை கட்டணும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த உங்கள்கிட்ட இருக்க இந்த விசுவாசம் காணாது. ஏன்னா முன்னால உங்களுக்கு பெரிய I have kept a very big glorious purpose. ஆமென். Hallelujah. I have kept a very glorious purpose. ஒரு மகிமையான ஒரு நோக்கத்தை நான் உங்களுக்கு முன்னதாக வைத்திருக்கிறேன். Big. ரொம்ப பெரியதான, It's glorious. மகிமையான ஒரு எதிர்காலம். For that you need an enormous faith. அதற்கு உங்களுக்கு மிகவும் அதிகமான ஒரு விசுவாசம் தேவையா இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. You need enormous faith. உங்களுக்கு அதிகப்படியான ஒரு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கட்டிட்டு இருக்காரு. ஆமென். Hallelujah. விசுவாசத்தை கட்டிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா அந்த வனாந்திர வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய பிசாசுகளை பார்ப்பீங்க. சில நேரங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய இவங்க எல்லாம் பிசாசுகளாக தான் இருக்கு நமக்கு சுற்றின்னு பார்ப்பீங்க. நம்மளை சுற்றி நான் பிசாசு கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனான்னு யோசிப்பீங்க. வனாந்திரம் ஆண்டவர் என்ன பண்றாரு? விசுவாசத்தை கட்டிட்டு இருக்காரு. வீட்டில் போய் சொல்றீங்க, நீங்கள் எங்கள் பாஸ்டர்னு சொல்லிட்டாரு நீங்கள் பிசாசுன்ட்டு, அடுத்த மாதத்துலேருந்து இங்கே அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் ஸோ ஆண்டவர் யார் அனுப்புறான்னு தெரியல. சம்டைம்ஸ் God can use anybody. God can use any resource ஆமென். to do his will. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். So he wants to build your faith. உங்களுடைய விசுவாசத்தை அவர் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. He wants to bring patience. அவர் உங்ககிட்ட பொறுமை வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. பொறுமையே இல்லாத மனுஷன். ஆனா 10 வருஷமா ஒரு பிசாசு கூட நான் குடும்பம் நடத்தி எனக்கு நல்ல பொறுமை வந்துடுச்சுமா. அப்படி யாரு அனுபவிச்சது? யாரு? கர்த்தர். ஆண்டவருக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு பொறுமை வரணும்னா இப்படி ஒரு ஆள் வரணும்ட்டு அனுபவிச்சிருப்பார். அப்போ கர்த்தர் அனுமதிக்கிற எல்லாமே எதுக்கு தான்? நன்மைக்கு தான். ஒரு காரியம் இருக்கு, ஏதோ ஒரு காரியம் இருக்கு. நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம கடந்து வந்த வாழ்க்கை, கடந்து வந்த அந்த ஜேர்னியை நம்ம திரும்பி பாதைகளை நினச்சி பார்த்தோம்னா ஆண்டவர் செஞ்சதெல்லாம் நன்மைக்கு தான் இல்லையா? எவ்வளோ பெரிய காரியங்களை பண்ணியிருக்காருன்னா, அழுது புலம்புனேன், ஆண்டவரை வெறுத்தேன், ஆண்டவரை பற்றி நான் புறம் பேசினேன். ஆனால் ஆண்டவர் எதுக்கு பண்ணினார்னு தெரியாமலே நான் பேசினேன். இப்போ தான் எனக்கு புரியுது, ஆண்டவர் பண்ணது எல்லாமே எனக்கு நன்மைக்காக தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன இந்த பாதையில் அழைச்சிட்டு போனது என் விசுவாசத்தை கட்டுறதுக்காக. ஆமென். ஆண்டவர் இந்த பாதையில் அழைச்சிட்டு போனது என் சுபாவத்தை மாத்துறதுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த வனாந்தரத்தில் போனது எதுக்கு? என் சுபாவத்தை மாத்துறதுக்காக. இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் அழைச்சிட்டு போனது அவரை முற்றிலுமா என்னது? டு ட்ரஸ்ட் ஹிம், டு டிபெண்ட் ஆன் ஹிம். அவரை சார்ந்து இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஆமென். அவரை சார்ந்து இருக்கணும். சில கர்த்தரை எவ்வளவுக்கு எவ்வளோ சார்ந்து இருக்கிறோமோ அதுதான் அவர் கர்த்தரை விரும்புகிறார் இல்லையா? The fourth one என்னது? To prepare us for a greater purpose. ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். Amen. ஆமென். How many of us got the answer today? எத்தனை பேருக்கு உங்க கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு?
ஆண்டவர் எனக்கு வனாந்திரத்துக்கு எடுத்துட்டு போனதுக்கு எனக்கு இன்னைக்கு விட கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க விசைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. God didn't take you casually. God didn't take you. ஆண்டவர் ஏதோ யதார்த்தமா உங்களை அப்படியே கொண்டு போகல. Hallelujah. ஹல்லேலூயா. He had allowed this season of wilderness with a purpose. இந்த வனாந்தரத்தின் பாதையை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். One, to build faith. ஒன்று, உங்களுடைய விசுவாசத்தை கட்டுவதற்கு. To develop character. இரண்டாவது, உங்களுடைய சுபாவத்தை மாற்றுவதற்கு, வளர்ப்பதற்கு. To teach dependence. மூன்றாவது, கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கும்படியாக உங்களை கற்றுக் கொடுப்பதற்கு. To prepare for greater purpose. நான்காவது, ஒரு பெரிய நோக்கத்திற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. Now last thing. கடைசியாக what we are going to see, what God does in this wilderness. ஆண்டவர் இந்த வனாந்தர பாதையிலே என்ன செய்கிறார் என்பதை நாம் What does God do? ஆண்டவர் என்ன செய்வாரு இந்த வனாந்தர பாதையில? First, ஒன்றாவது, God reveals himself. ஆண்டவர் தன்னைத்தானே என்ன செய்கிறார்? உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். As we saw in book of Exodus 3 verse 2. எப்படி நாம யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோமோ, Moses saw God in the wilderness. மோசே வனாந்தரத்திலே ஆண்டவரை பார்த்தான். Second, இரண்டாவது, God provides. ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். As we see in book of Philippians 4 verse 19. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல. Third, மூன்றாவதாக, God protects. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். As we see in Psalms 91 verse 11. சங்கீதம் 91:11 நாம் பார்ப்பது போல. As Daniel was protected. எப்படி தானியேல் பாதுகாக்கப்பட்டானோ. And fourth, நான்காவதாக, God trains. ஆண்டவர் நம்மை பயிற்றுவிக்கிறார். As we see in book of Deuteronomy 8 verse 2. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்ப்பது போல. Next, God promotes. அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை உயர்த்துகிறார். As we see, Joseph was moved from prison to palace. எப்படி யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு மாற்றப்பட்டாரோ அதே போல நமக்கு ஒரு உயர்வை கொடுப்பதற்கு. As David was moved from cave to throne. எப்படி தாவீது குகை வாழ்க்கையிலிருந்து அரியணை வாழ்க்கைக்கு கொண்டு போகப்பட்டானோ அதே போல கொண்டு போவதற்கு. And sixth, ஆறாவதாக, God performs miracles. ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்காக அந்த வனாந்தரத்தில் அற்புதங்களை செய்கிறார். As we saw that Red Sea parted. எப்படி செங்கடல் இரண்டாக பிளந்ததை பார்த்தோமோ, He gave water from the rock. மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்கும்படியாக செய்தார். He provided manna from heaven. வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினார். We saw the prison doors opened. நம்ம சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டதை நாம பார்த்தோம். So these all things we saw in the 10 persons life, what we meditated in the Bible. அந்த ஒரு 10 நபர்களுடைய வாழ்க்கையை நாம தியானிச்சோம் இல்லையா? அவங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் நடந்ததை நாம பார்த்தோம். See, we saw why God allows you in the wilderness, 4 reasons. ஆண்டவர் ஏன் வனாந்தரத்தை அனுமதிக்கிறாருங்கிறதுக்கு 4 காரணங்களை பார்த்தோம். What does God do in the wilderness? There are 6 things God does. ஆண்டவர் இந்த வனாந்தர பாதையில என்ன செய்கிறார் என்பதற்கு 6 காரியங்களை பார்த்தோம். One, God reveals himself. ஒன்னு, ஆண்டவர் தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறார். He provides. இரண்டாவது, நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். Third, he protects. மூன்றாவது, பாதுகாக்கிறார். Fourth, he trains. நான்காவது, பயிற்றுவிக்கிறார். Fifth, God promotes. ஐந்தாவது, நம்மை உயர்த்துகிறார். And sixth, God performs miracles. ஆறாவது, தேவன் அற்புதங்களை செய்கிறார். So these are the 6 things what God does in the wilderness. ஆகவே இந்த 6 காரணங்களை 6 விஷயங்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்தில் நமக்கு செய்கிறார். Amen. ஆமென். God said today, as we saw, these 10 people in the Bible, they had to go through the season of wilderness. இன்றைக்கு நாம பார்த்தோம் இல்லையா? 10 நபர்கள் வேதத்துல யாரெல்லாம் அந்த வனாந்தரத்தின் வழியாய் கடந்து போனவர்களே. Maybe you also are going through this season of wilderness. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான ஒரு வனாந்தரத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். But remember, ஆனால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், Joseph's prison was not permanent. யோசேப்பினுடைய சிறைச்சாலை நிரந்தரமாய் இருக்கவில்லை. David's cave was not permanent. தாவீதனுடைய குகை அனுபவமும் நிரந்தரமாகவே இருக்கவில்லை. Moses' desert was not permanent.
மோசேயினுடைய வனாந்தரமும் நிரந்தரமானதாக இருக்கவில்லை. Elijah's depression was not permanent. எலியாவினுடைய சோர்வு அதுவும் நிரந்தரமாய் இருக்கவில்லை. Daniel's lion den was not permanent. தானியேலுடைய சிங்க குகையும் நிரந்தரமாக இருக்கவில்லை. Jesus' wilderness was not permanent. இயேசுவினுடைய வனாந்தரமும் நிரந்தரமானதாக இருக்கவில்லை. We saw that God had never abandoned his children in the wilderness. நாம பார்க்கிறோம் வேதத்திலே தேவன் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை வனாந்தரத்திலே அப்படியே ஒதுக்கி தள்ளிவிடல. As we saw in book of Isaiah 41 verse 10. எப்படி ஏசாயா 41:10 நாம பார்க்கிறோமோ, Fear not, for I am with you. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். For we see in book of Isaiah 43 verse 19. ஏசாயா 43:19 நாம பார்க்கிறோம். I will make a way in the wilderness. நான் வனாந்தரத்திலே ஒரு வழியை உண்டாக்குவேன். And rivers in the desert. அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன். Amen. ஆமென். So wilderness is not a destination. ஆகவே வனாந்தரம் என்பது நீங்க போய் சேர வேண்டிய இடம் அல்ல. It is your transition. அது உங்களுக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டிய ஒரு இடம். God made a way for Joseph through betrayal. ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில துரோகத்தின் வழியாக என்ன செய்தாரு? அந்த வனாந்தரத்துக்குள்ள நடத்தினாரு. God made a way for Moses through failure. மோசேக்கு அந்த தோல்வியின் மூலமாக வனாந்தரத்திலே ஒரு வழியை உண்டு பண்ணாரு. God made a way for Israel through the Red Sea. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை செங்கடலின் வழியாக கொண்டு சென்றார். God made a way for Hagar through the well. ஆண்டவர் ஆகாருக்கு அந்த துறவை காண்பிப்பதன் மூலமாக அந்த வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணினார். God made a way for David through caves. ஆண்டவர் தாவீதுக்கு குகைகளின் வழியாக ஒரு வனாந்தரத்திற்கான வழியை உண்டு பண்ணாரு. God made a way for Elijah through despair. ஆண்டவர் எலியாவுக்கு தன்னுடைய மன அழுத்தத்தின் மூலமாகவே அவனுக்கு என்ன செய்தார்? ஒரு வழியை உண்டு பண்ணினாரு. God made a way for Daniel through lions. ஆண்டவர் தானியேலுக்கு சிங்கங்களின் வழியாக வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணாரு. God made a way for Paul and Silas through prison. ஆண்டவர் பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறைச்சாலையின் வழியாக ஒரு வழியை உண்டு பண்ணினாரு. God made a way for Jesus through temptation. ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த சோதனையின் மூலமாக ஒரு வழியை உண்டு பண்ணினார். The God who made a way for all these people shall make a way for your lives too. இந்த 10 பேருக்கும் எப்படி ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணாரோ இவர்கள் எல்லாருக்கும் உண்டு பண்ணின போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் வழியை உண்டு பண்ணுவார். Whatsoever the season of wilderness you're going through, நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற வனாந்தரத்தின் பாதை அந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, God is assuring you this evening, ஆண்டவர் இந்த மாலை வேளையில உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்கிறார், I will make a way. நான் உனக்கு வழியை உண்டு பண்ணுவேன். I will make a way. நான் உனக்கு வழியை உண்டு பண்ணுவேன். In the days to come, இனி வருகிற நாட்களிலே you will see the Lord making a way in the wilderness. ஆண்டவர் இந்த வனாந்தரத்தின் வழியில உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறதை நீ காண்பாய். You thought that you're going to die in this wilderness. நீங்க நினைச்சீங்க இந்த வனாந்தரத்திலேயே நான் செத்து போயிடுவேனோன்னு நினைச்சீங்க. You thought you're lost in this wilderness. இந்த வனாந்தரத்துல நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. You thought I'm drowned in this wilderness. நான் இந்த வனாந்தரத்திலேயே மூழ்கி போயிட்டேன்னு நீங்க சொல்லிட்டு இருந்திருக்கலாம். You thought your life has to end in this wilderness. நீங்க நினைச்சீங்க இந்த வனாந்தரத்துல தான் என் வாழ்க்கை முடியணும் போல இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்க. You thought this wilderness is your destination. நீங்க நினைச்சீங்க இந்த வனாந்தரம் தான் உங்க வாழ்க்கையினுடைய முடிவுன்னு நினைச்சீங்க. God has brought you this evening to his presence to tell you that. ஆண்டவர் இந்த மாலை வேளையில தன்னுடைய பிரசன்னத்திற்கு உங்களை அழைத்து வந்து இதை சொல்லும்படியாக சொல்லி இருக்கிறார். This is not the destination. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு லெக்கு அல்ல. The things what you're seeing is not going to be permanent. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. This season is not permanent. இந்த காலம் நிரந்தரமான காலம் அல்ல. This is a transition period. இது ஒரு மாற்றம் செய்யப்பட வேண்டிய ஒரு காலம். Hallelujah. Hallelujah. So what's going to happen in this season? இந்த காலத்துல என்ன நடக்க போகிறது? What's going to happen? என்ன நடக்க போகிறது? You are in the wilderness. நீங்க வனாந்தரத்துல இருக்கீங்க. You are confused. நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. You are depressed. நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க.
இருக்கிறீங்க, You're sad. நீங்க துக்கமா இருக்கீங்க, You're weeping. நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க, You're completely dark. நீங்க ரொம்பவே இருட்டடைந்தது போல ஒரு நிலையில இருக்கிறீங்க. You're not able to find the way. உங்களால வழியை கண்டுபிடிக்கவே முடியல. You're not able to find any direction ahead. உங்களுக்கு முன்னதாக எந்த ஒரு வழியும் பார்க்க முடியல. You have no clarity about your future. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு தெளிவு உங்களுக்கு இல்ல. You do not know how to go about. எப்படி போகிறது, இன்னும் அதுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரியல. Season of wilderness. வனாந்தரத்தின் வழி. But what's going to happen? ஆனா என்ன நடக்க போகிறது? Take it as a prophecy. இதை தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. Write and keep. எழுதி வைத்துக் In கொள்ளுங்க. the days to come, இனி வருகிற நாட்களிலே you will see the Lord making a way. இனி வருகிற நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறதை நீங்க பார்ப்பீங்க. Out of nothing. ஒன்றுமில்லாததிலிருந்து. Hallelujah. 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 As the Israelites saw the way in the Red Sea. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு நடுவே ஒரு வழியை பார்த்தார்களோ. Hallelujah. Hallelujah. That was impossible. அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்க. You will see impossible things happening. நீங்களும் அதே போல சாத்தியமே இல்லாத வகையில உங்களுக்கான வழியை பார்ப்பீங்க. God shall make a way. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை காண்பிப்பார். God shall make a way. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை காண்பிப்பார். You thought everything is over. நீங்க நினைச்சீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. But God asked me to say, ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னார், I am going to begin a new thing. நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். Hallelujah. Hallelujah. God is going to do a new thing in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போகிறார். You know what? என்ன தெரியுமா உங்களுக்கு? That new thing you had never ever imagined. இந்த புதிய காரியம்னு சொல்றது நீங்க இது வரைக்கும் கனவுல கூட நினைச்சு பார்த்திராத ஒரு You விஷயம். never thought about it. அத நினைச்சு கூட நீங்க பார்த்தது இல்ல. You never asked. நீங்க அத பத்தி கேட்டது கூட இல்ல. You never spoken about it. நீங்க அத பத்தி பேசினது கூட இல்ல. You never dreamt about it. அத பத்தி நீங்க கனவு கூட கண்டது இல்ல. But God is doing that impossible thing. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய A போகிறார். new thing. புதிய ஒரு காரியம். You will see the new thing coming in your life. உங்க வாழ்க்கையில அந்த புதிய காரியம் வருகிறதை நீங்க பார்ப்பீங்க. Hallelujah. Hallelujah. You had never ever seen a sign of way until now. நீங்க இதுவரைக்கும் அப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கு எந்த ஒரு அடையாளத்தையும் இதுவரைக்கும் நீங்க பார்க்கவே இல்லை. Until now there is no signs of way. இந்த வரைக்கும் இப்ப வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அடையாளமோ அந்த வழி தெரியறதுக்கான அடையாளமே நீங்க பார்க்கல. But the Lord God is saying unto you, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், the season of wilderness, the transition period has come. ஆனா இந்த வனாந்தரத்தின் வழியில மாற்றம் செய்யப்பட வேண்டிய அந்த நாட்கள் வந்து விட்டது. The time has come to take you to the next stage. அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போவதற்கான நேரம் வந்து விட்டது. Next season. இந்த அடுத்த காலத்திற்குள்ள நீங்க பிரவேசிக்கிறதற்கான நேரம் வந்து விட்டது. In the days to come, இனி வருகிற நாட்களில you will see the God making a new way. ஆண்டவர் அந்த புதிய வழியை உங்களுக்கு காண்பிக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. New way. புதிய பாதை. In this way nobody else had walked in that way. இதுவரைக்கும் யாருமே இப்படிப்பட்ட ஒரு பாதையில நடந்து போனதே இல்ல. Your friends, your relatives, anyone had not gone in that way. உங்களுடைய உறவினர்கள், உங்க நண்பர்கள் யாருமே இந்த பாதையில போனது கிடையாது. It is a glorious way, a new way. ஒரு மகிமையான பாதை, ஒரு புதிய பாதையின் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு Miracle. ஒரு அற்புதத்தை செய்ய Wonder. ஒரு அதிசயத்தை செய்ய Glorious work of God. ஒரு மகிமையான தேவனுடைய செயலை நீங்க பார்க்க. You are the first person going to get into that way. நீங்க தான் இந்த பாதையில பிரவேசிக்க போகிற முதல் நபர். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Because God says you are unique in my sight. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பார்வையிலே மிகவும் விசேஷித்தவர்கள், தனித்தன்மை வாய்ந்தவர்கள். Amen. Hallelujah. I had taken you through this wilderness with a purpose. நான் இந்த வனாந்தரத்தின் வழியிலே ஒரு பெரிய நோக்கத்தோடு உங்களை அழைத்து சென்றேன். And the days to come when I take you in the new way, you will find it. இனி வருகிற நாட்கள்ல உங்களை அந்த புதிய பாதையில நான் உங்களை நடத்தி செல்லும் போது நீங்க அதை கண்டுபிடிப்பீங்க. Turn to your neighbor and say, I receive it in the Lord's name. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் இதை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். Hallelujah. Hallelujah. How many of us believe that you're going to see the God
creating a making a way. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உண்மையிலுமே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதையை காண்பிக்க போகிறார் என்று? Hallelujah. ஹல்லேலூயா. Until now you might be cribbing, complaining about the season of wilderness. இது வரைக்கும் நீங்க இந்த வனாந்தரத்தின் வழியை குறித்து ரொம்பவே முறுமுறுத்து கொண்டு குறை சொல்லி கொண்டு இருந்திருக்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா. But now on you are going to thank God for the season of wilderness. ஆனால் இப்பொழுதிலிருந்து நீங்க இந்த வனாந்தரத்தின் பாதைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க போறீங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Turn to your neighbor, will you thank God? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, நன்றி சொல்லுவீங்களா? Hallelujah. ஹல்லேலூயா. Stop complaining. குறை சொல்றதை நிறுத்துங்க. Stop cribbing. முறுமுறுக்கிறத நிறுத்துங்க. Stop cursing God. ஆண்டவரை திட்டுறதை நிறுத்துங்க. Stop hating God. ஆண்டவரை வெறுக்கிறத நிறுத்துங்க. Stop hating the word. வார்த்தையை வெறுக்கிறத நிறுத்துங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Listen to God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கவனம் கொடு. Have your ears open to God. உங்களுடைய செவிகளை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. This evening இந்த மாலை வேளையில Lord is opening your eyes. ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறக்கிறார். Lord is opening your ears. உங்களுடைய காதுகளை திறக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. He is bringing back closer again. ஆண்டவர் மீண்டுமாய் அவர் பக்கத்துல உங்களை அழைத்து கொண்டு வருகிறார். You are going to again have a very close walk with God. மீண்டுமாய் நீங்க ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போக போறீங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Praise be to God. தேவனுக்கு மகிமை Give the உண்டாவதாக. Lord the best clap offering. ஆண்டவருக்கு சிறந்த Hallelujah. கர ஒலியை எழுப்பலாமா? Amen. ஆமென். Amen. Let's look upon the God in prayer. ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அப்பா, இவ்வளோ நேரமா நீங்க எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க கடந்து போன அந்த வனாந்திரத்தின் வழியை குறித்து எங்களிடத்துல யாராவது பேச மாட்டார்களா, எங்களுடைய பிரச்சனையை யாராவது புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கின நாட்கள் உண்டு தகப்பனே. அப்பா, நாங்க மனுஷங்கள்ட்ட எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்களால எங்களுக்கு வெறும் ஆண்டவர் சரியாக்குவார்னு எங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமே தவிர யாராலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க தீர்க்கமா எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க. நீங்க ஒரு நோக்கத்தோடு இந்த வனாந்தரத்தின் வழியில எங்களை அழைத்துட்டு வந்தீங்க. அந்த வழியில எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்றதையும் எங்களுக்கு புரிய வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இனி புதிய ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லி எங்களை ஊக்குவிச்சிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். இன்றைக்கு பேசின இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க இயேசுவின் நாமத்துல பெற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அந்த புதிய காரியத்தை சந்திப்பதற்கும் பார்ப்பதற்கும் எங்கள் கண்களை நீங்க திறந்ததற்காக நன்றி. எங்களுடைய செவிகளை நீங்க திறந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட நன்றி என்று சொல்லுங்க. எங்களுடைய காதுகள் கேட்க செய்தீரே, எங்கள் உள்ளத்தை ஆறுதல் படுத்துனீங்களே, தேற்றுகிற அந்த வார்த்தைகளை கொடுத்தீங்களே, நம்பிக்கை ஊட்டுகிற அந்த வார்த்தைகளை நீங்க கொடுத்தீங்களே, எங்க வாழ்க்கை மாற போகிறதற்காக நன்றி. அடுத்த நிலைக்கு நாங்க கடந்து போகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. எங்களுடைய விசுவாசத்தை நீங்க கட்ட போகிறதற்காக நன்றி. எங்களை கட்டி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க நடத்திட்டு போறீங்க. உங்களை மட்டுமே நாங்க சார்ந்து வாழ கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் காயங்களையும் ஆற்றி தேற்றி விடுதலை கொடுத்து கர்த்தர் நீங்க சந்தோஷமாய் ஒவ்வொருவரையும் அனுப்புவீராக. இவர்கள் ஒவ்வொருவரையும் சாட்சிகளாக நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.